பேக் ஸ்டோரி எபிசோட் 4 இன்னைக்கு என்ன பண்ணன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நட்ஸ் ப்ரௌனி தான் ஆர்டர் வந்திருந்தது. அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ பேட்டரை ரெடி பண்ணி டின்ல செட் பண்ணியாச்சு, ஓடிஜிலையும் வச்சுட்டேன். ப்ரௌனி அது பாட்டுக்கு பேக் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை என்னன்னா, இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர், எப்பவுமே வீக்கெண்ட் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. திடீர்னு வீக் டேஸ்ல ஆர்டர் வந்திருந்தது. இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாட்ஸ்அப்ல பார்த்தா வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஓ அப்படியா அப்படின்னு யோசிச்சு ஏதாவது கொடுக்கணும்ல, ஏதாவது நம்ம சைட்லேருந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்மளோட வைரல் குக்கி பை இருக்கு இல்லையா, சரி அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன டப்பில் பண்ணியிருந்தேன். இது 200 கிராம்ஸ் வருது. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ கார்டில் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி க்ரீட்டிங்ஸ்லாம் எழுதிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கும் வந்து மெசேஜ் போட்டேன், வந்து இப்படி உங்களோட ஆர்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா இது லோக்கலில் தான் ஆர்டர் வந்துருந்தது. ஸோ 1 டே டெலிவரி தான். உங்கள் ஆர்டரை நான் சென்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பேக்கில் வந்து புதுசாக ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அந்த க்ரீட்டிங்ஸ்லேயும் போட்டிருந்தேன், இது வந்து உங்கள் ஆனிவர்சரிக்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அவங்களுக்கும் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இதே மாதிரி கப் கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ் இதெல்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிஎம் பண்ணுங்கள், இல்லை பாயிலுக்கு லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டடா!